இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கிஷோர் அவர்களே, தயாரிப்பாளர் அருண்மொழி அவர்களே மற்றும் இந்த படத்தின் கதாநாயகன் சிபி அவர்களே, தானியா ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த குழுவைச் சேர்ந்தவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் எங்கேயும் லேட்டாக போகிறதில்ல. 10:45 இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 10:40 உள்ளே வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேற்று வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ஸ்பெஷலாக கொண்டாந்து எனக்கு காட்டினாங்க. அப்போவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு படத்தின் வெற்றி எங்கே எழுதப்படுகிறது? இன்னைக்கு எழுதப்பட்டு விட்டது. ஒரு ஃபேட் எங்கே எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபேட் யாரும் எழுதுறதில்லை. தலையெழுத்து என்னமோ கடவுள் எழுதுறாங்க அப்படின்றாங்க. நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதுகிறோம், வேறு யாரும் எழுதுறதில்லை. இன்று நண்பர் தம்பி, என் பிள்ளை, எப்படி வேணாலும் சொல்லலாம், அருண்மொழி அவர்களே, இந்த படத்தின் தலையெழுத்தை இங்கே எழுதிட்டீங்க. வெற்றி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இளங்கோ அவர்கள், இன்ஸ்பிரேஷன் இளங்கோ, முதல் முறையாக அவர் பேச்சை கேட்குறேன், முதல் முறையாக அவரை பார்க்குறேன். யார் யார் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறேன், அத்தனை சிஎம் பக்கத்தில் உட்காந்துட்டேன். அதையெல்லாம் விட பெருமை இன்னைக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்து கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் முதல்ல உங்கள் ரசிகன் அப்படின்னாரு. இப்போ நான் அவருடைய ரசிகன் அங்கே நிற்கிறேன். அதாவது நான் எங்கே போனாலும் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு. அது நான் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சோ, பணத்தை வச்சோ, அதை வச்சோ இல்லை. ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பெருமையாக சொல்வேன். மற்றவங்க தான் மீடியாவில் வந்து பிரச்சனைலாம் எழுதுவாங்க. பிரச்சனையோடு இருந்தால் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். பிரச்சனையே இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கிறேன், ஹாப்பியஸ்ட் பர்சன் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, நடக்கிறது கால் இருக்குது, கை இருக்குது. ஆனால் இளங்கோ அவர்கள் இங்கே வந்து நான் ஒரு சந்தோஷமான மனிதன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்லா சம்பாதிக்கிறேன், புகழ் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு அவர் பேச ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு எல்லாம் இருக்குது, கண்ணு தெரியுது, காது கேட்குது, எல்லாம் தெரியுது. ஆனால் அவர் எனக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம வேறு மாதிரி கொண்டாடுவோம். அந்த நிகழ்ச்சிகளை வேறு மாதிரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் நேற்று அதை
அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அது முந்திரம் படத்தில் அவங்க பண்ணிட்டாங்க, தயாரிப்பாளர் அவர்கள். சைக்கோவில் இந்த படத்தில் டீசர் ரிலீவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல ஆரம்பம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறணும்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நான் சந்தோஷமானவன். இன்னும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்றது இன்ஸ்பிரேஷன் இளங்கோ அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மாயோன் நான் வேறு எதையுமே நினைக்கலைங்க. இந்த இந்த நிகழ்ச்சி அவங்க ஆரம்பித்தது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்தின் நிச்சயமாக வெற்றி. அது எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம வெற்றியையும் நம்ம தான் எழுதுகிறோம், நம்ம தலையெழுத்தையும் நம்ம தான் எழுதுகிறோம் நம்புகிறேன். நான் வேறு யாரும் கிடையாது. ஆகவே இதில் நடித்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நான் வார்த்தைக்காக சொல்லலை, எல்லோரும் சொல்லுவோம் இதனுடைய வெற்றி விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும், ஏன்னா படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் இது வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.